வணக்கம். Curse of knowledge was what we saw last and அதுக்கு விமோச்சனம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்னு சொன்னோம். That's what we are going to do today. Remember this? It's bad news because as knowledge increases, we lose out on empathy. மற்றவங்களுக்கு அது தெரியாமல் இருக்கக்கூடும். It doesn't strike us. So we have teacher-student problems, we have grandpa-grandchild problems, we have author-reader problems, we have software builder or technical support engineer, customer or user problems. There is a gap. உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறதுக்கும் உனக்கு என்ன நிஜமாவே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கும் there is a gap. அதனால்தான் ஒரு போலீஸ்காரர்கிட்ட வழி கேட்டிங்கன்னா that man thinks he is giving you the right directions, but in his mind there are some landmarks that is so obvious he doesn't even tell you, and he thinks you get a good map of it, but actually the map that you get is missing some important landmarks which he didn't verbalize. வாயை திறந்து அவர் சொல்ல தேவையில்லை அப்படின்னு நினைச்சிட்டார். That's the curse of knowledge. Take this software interface for example. ஒரு ஆப்பை உபயோகிக்க ஆரம்பிக்கிறீங்க. when you start using it in a language அப்படின்னு கேட்குது. what's wrong? நல்லா தானே கேட்டிருக்கு. என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணுப்பா, அந்த லாங்குவேஜில் நான் உனக்கு சாஃப்ட்வேரை காட்டுறேன். நல்லா தானே கேட்குது. இல்லை, யோசிச்சு பாருங்க. ஜெர்மன் மொழியில் ஜெர்மன்கிற மொழிக்கு என்ன வார்த்தை? It's not German, it's Deutsch. So, each language, if you're asking that person, இந்த லாங்குவேஜில் வேணா காட்டட்டா அப்படின்னு சொல்ல போறீங்கன்னா, அந்த லாங்குவேஜில் அதை காட்டுறா. இதுவே எனக்கு தெரியாதுடா. புரிஞ்சுதா? So, this is a classic example of the curse of knowledge. You think English is everywhere and you use English to help people who know only Chinese. அது எப்படி நியாயம்? இந்த மாதிரி பூச்சிகளை பார்த்துருக்கீங்களா? அப்பப்போ வருமே, கேப்சா அப்படின்னு ஒன்று வரும். இது என்னன்னு சொல்லு, நீ கம்ப்யூட்டரா ரோபாட்டா மனுஷனான்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்கும். எனக்கு ஆங்கிலமே தெரிலன்னு நான் இதை எப்படி சால்வ் பண்ண போகிறேன்? ஒரு படத்தை பார்த்து அதில் போட் இருக்கா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரிலன்னா இந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் கொடுப்பேன்? curse of knowledge here. Do you see? அதனால்தான் the best captcha today is a computer based captcha. You don't need to do anything. அவன் ஒரு செக் பாக்ஸ் கொடுப்பான், அதை நீ டேப் பண்ணால் போதும். The computer does the rest of the very complex calculations. Isn't that interesting? ஆனால் லைக் செஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அது ஒரு விளையாட்டுக்கு தான் பண்ணியிருக்காங்களா இருக்கும். அந்த வெப்சைட்டில் கேப்சா என்ன தெரியுமா? இட் இஸ் அ செஸ் ப்ராப்ளம். ஒயிட் டு மூவ், ரொம்ப சில்லி சிம்பிள் செஸ் ப்ராப்ளம். ஆனால் ஒயிட் டு மேக் அ மூவ் அண்ட் செக் மேட் பிளாக். நீ கஸ்டமர் கேருக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா சும்மா அனுப்பிட முடியாது. ஸ்பேம் வந்துருச்சுன்னா அப்படின்னு அவங்களுக்கு பயம். அதனால் நீ மனுஷன்னு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி ப்ரூவ் பண்ணணுமா? ஒரு செஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணி. Can't computers solve chess problems better than and faster than humans? Of course. பட் ஒரு படத்திலிருந்து அது அப்படியே என்ன ப்ராப்ளம் சால்வ் ஆக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு சால்வ் பண்ணுறதுக்கு செஸ் ப்ரோக்ராம்ஸ், செஸ் சாஃப்ட்வேர்லாம் ரெடிமேடாக இல்லை. அதனால திஸ் இஸ் அ வெரி குட் கேப்சா. பட் ஒன்ஸ் அகெயின், எனக்கு செஸ்ஸை விளையாட கற்றுக்கிறதுக்காக நான் உன் சைட்டுக்கு வரேன். I don't know chess. I don't know anything. And I want to talk to customer support. I have to solve a chess problem to talk to customer support, asking for help to learn chess. இது என்ன விதத்தில் நியாயம்? The curse of knowledge. So, என்ன நடக்குது இங்க?
மேலேந்து பார்த்தா இதுதான் நடக்குது. இது உனக்கு தெரிஞ்சது. This is the circle of knowledge of you. இது அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நீ எதிர்பார்க்கிறது. And this is what they actually know. You know this much. You want them to know that much. They only know that much. That is the curse of knowledge. Okay, so how are we going to escape from this curse? We're going to see 4 ways how we can escape from this. Number 1, be aware it exists. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடும், இப்படி ஒரு சாபம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுண்டாலே you will become more empathetic. Most experts don't know the world can be filled with non-experts. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. The second thing you can probably do is you test often. You test early. ஒரு விஷயம் பில்டு பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்டை உருவாக்குறீங்க, உலகத்துக்கு காட்டாமல் வச்சுக்கிட்டே இருந்து எல்லாம் பண்ணி முடிச்சப்பறம் தான் காட்டுவேன்னு சொன்னீங்கன்னா you will not get user feedback. We have seen about this in earlier quotidians. Test often and test early. போய் கொடுங்க. If you're building software for people with hearing impairment or sight impairment, go meet people with that handicap. Work with them. Oh, okay. You cannot meet people with that handicap? No problem. Intentionally handicap yourself. I told you about my son, about the height difference between me and my son, and hence அவருக்கு வந்து அது பெரிய மேஸ் மாதிரி இருந்தது அப்படின்னு. What could you have done if you were designing a cubicle farm? You could walk on your knees. Lower your height. You could probably wear a blindfold. You could plug your ears and see the world, hear the world from their viewpoint. Remember we talked about 2G Thursdays in Facebook, where they cut down the speed of the internet consciously, on purpose, intentionally handicapping. There's one more trick. You can dumb things down. Expert languageல பேசாம, ஜார்கன்லாம் யூஸ் பண்ணாம, simplify, simplify, simplify. ஐகான் மட்டும் போடாம, ஐகானுக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு உதவி 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 நிறைய உதவி. ஆனால் ஒரு குட்டி ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா, ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா சொல்லியிருக்கார், if you build a system that even a fool can use, only a fool would want to use it. Experts don't want to be seen using a system a fool can use. புரிஞ்சுதா? அது எக்ஸ்பர்ட்ஸோட வியாதி. அது நாங்கள்லாம் எங்களாலெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. Actually it happened. My uncle, I gave him a book. He had bought a computer. He is from the old school. He has never used a computer till probably his 70th year of age. So அவருக்கு நான் ஒரு புக்கை கிஃப்ட் பண்ணேன். இந்த புக்கை படிங்கோ, புக்கை படிச்சிங்கன்னா you will be able to use the computer better. You will understand very simple language அப்படின்னார். புக்கை வாங்கினார், இப்படி பார்த்தார், தேங்க்ஸ் சொன்னார். தேங்க்ஸ் சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி he went in and covered the book in brown paper. நீட்டா brown paper cover போட்டுட்டு தான் படிக்கவே ஆரம்பிச்சார். Guess why? This was the book I got him. PCs for dummies. I am not a dummy. I don't want to be seen holding a for dummies book. So be careful when dumbing things down. Your expert users may start hating you for it. Thank you.